வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் டே 1 at Oval நடந்து முடிஞ்சிருச்சு. another சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் தான் மக்களே சொல்லி ஆகணும். இந்த ஒரு கிரீன் விக்கெட்ல ஓலி போப் முக்கியமான டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கில் தொடர்ந்து 5 டாஸா தோத்துட்டாருங்க. சோ அட் ஸ்டெம்ஸ் இந்தியா 204 for 6. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா வந்து லிட்டில் ஹாப்பி தாங்க சொல்லுவேன். பிகாஸ் நான் ஒரு ஸ்டேஜ்ல இந்தியா ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்ஸட் டின்சன் சூப்பரா போட்டாரு. அபார்ட் ஃப்ரம் ஹிம் மத்த போலர்ஸ் ரொம்ப எராட்டிக்கா போட்டாங்க. பை திஸ் டைம் இந்தியா அவங்க ஆல் அவுட் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா. அண்ட் ஒரு பக்கம் கிறிஸ் வோக்ஸ் வந்து பவுண்டரி லைன்ல ஃபீல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஷோல்டர்ல ஒரு இன்ஜுரி அக்கர் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல அவர் கண்டினியூ பண்றது டவுட் தான். அப்படி இருந்ததுன்னா இட் வில் பி a big massive blow for England. டவுட்டே கிடையாது. இந்தியாவோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெய்ஸ்வால் earlier அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 38 அடிச்சாருங்க. அவருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சுமன் கில் சூப்பரா அடித்து இருந்தாருங்க. 20 ரன்னுக்கு தேவையில்லாம போலர் கையில பால் அடிச்சுட்டு ரன் அவுட் ஆயிட்டாரு. அதெல்லாம் அவர் மேலதான் மிஸ்டேக் சொல்ல முடியும். இட்ஸ் பிரெயின் ஃபேட் மூவ்மெண்ட், பட் ஹியூஜ் கிரெடிட் டு கருண் நாயருங்க. இந்த மேட்ச் அவருக்கு டூ ஆர் டே மேட்ச். ஒரு சூப்பர் 50 அடிச்சாரு. இந்தியாவுக்கும் இந்த நாக் தேவைப்பட்டுச்சு. இந்தியா கான் வித் an extra batsman with கருண் நாயர். அது கிளிக் ஆயிடுச்சு தான் சொல்ல முடியும். இந்த கேம்ல இந்தியா ஸ்டே பண்ணணும்னா 275 ரன்ஸ் அது கண்டிப்பா தேவை மக்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.